ஏமா ஓ கண்ணம்மாள் அவன அருகில் நீ வந்து நிக்கணும். அதான் நிக்கிறேன். ஏன் பாப்பா என்ன டேன்ற மாமன டேன்றி தேவா நீ எச்சோட இருக்கிற என்னோட ஒரு சாடவா நீ இந்த சாட்ட வார்த்தை கொடுல இந்த சாட்டாவே தூக்கி அடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ண அக்கறைக்க வந்து அடிக்கிற பொம்பளை பாரு பொம்பளையா இல்ல அளவு எடுத்தேன் 2 பேக்கு மட்டும் அசஸ் கொடுக்குது. வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சேஃப்டிக்கு தான். எதை ஒண்ணு நான் பழகிடலான்னு தான் பாக்குற வச்சுக்கலான்னு. ஐயோ அந்த வேலை எப்பவுமே இல்ல. ஏன் பாப்பா என் ஜாட்டில ஒரு அடி அடிக்கிட்டா வீங்கி போயிரும். தெரிஞ்சு தொட நாடிக்கிற அடியில வீங்கி போயிரும். இருந்தாலும் இருக்கட்டும். ஆமா குழந்தை பேத்துக்கலாம். நீ ரெடியா? ஓ ஒத்து போலாம். சரி எதுக்காக வந்துக்கிற? மகாராணியா? ஆச்சா அந்த பொம்பளை கணக்கு நீ வா போலாம். பின்னாடி போயிடலவா? சரி ஓ மகாராணி சந்திக்கணும். சரி வா பாப்பா. மகாராணி ஞானம் பண்ணி விட்டுருமா?
இதை நான் சொல்லி வருகிறேன். மகாராணி என் பாதம் அது நீ பணிந்தா தரிசனை கேளு.
சாப்பாடு இப்படி தூக்கி மாதிரி கொடுக்குது. நான் என்ன மாட்டு ஏன் மைக் செட் கறேன் அப்படிதானே போறியா குழந்தையா என்னடா தாதி பெண்ணே என் வந்து பணிந்த முடியால் இந்த வையகத்தை ஆண்டிடுவாய். ஓடி வந்து நீ பணிந்ததால் இந்த உலகத்தை ஆண்டிடுவாய். தாதி பெண்ணே அப்படி இருந்துட்டாலும் கண்ணம்மா நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி எப்படி பிறந்தேன்னு தான் கேக்குறேன். எப்படி பிறந்த சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லி வருகிறேன். என்னுடைய பெயரோ சுபத்திரையா இருந்துட்ட போதிலும் அழகு சுபத்திரை இருந்துட்ட போதிலும் ஆமா. ஏண்டி இவ்வளவு அழகா இருக்கிறீங்க? ஏன் எப்படி இருக்கு? நேரம் பாத்தீங்கன்னா இடிக்கிற இடியில காணாம போயிருவ. ஏது நீ போயிருன்றது என்ன அப்பா அப்படி அழகா அப்படி இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? எப்படிமா இதை சொல்லி வருகிறேன்.
பர்க்க ரிஷி ஆனகப்பட்டவர். ஆ, பர்க்க ரிஷி என்றால் ஆ. ஒரு ரிஷி முனிவர். ஓ, ரிஷி முனிவர். ஆமா. ஆஹா. நாங்க தாயின் வயிற்றுலயோ ஆ, அல்லது குளிர் பூச்சியின் வயிற்றுலயோ நாங்க பிறக்கல. ஆஹா. கண்ணம்மா ஆ, ஏண்டி அது என்னமோ ஒதுங்கி இருக்குதம்மா. என்ன ஒதுங்கி இருக்குது? அது ஏன் மறைக்கிற அங்க பாரு, கீழே ஒதுங்கி இருக்கு. தூக்கி போடு. கண்ணம்மா அப்படி இல்ல. சரி. பர்க்க ரிஷி ஆனவர், ஆ, ரிஷி முனிவராகப்பட்டவர் சரி. ஒரு நாள் என்ன என்ன செய்து கொண்டிருந்தார்? என்ன செய்தார்கள்? ஒரு நாள் ஒரு பொழுது ஆஹா. என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் ஆ, யாக வேள்வி நடத்தி கொண்டிருந்தார். சரி. வேள்வி என்றால் ஆஹா. யாக வேள்வி. ஏக வேள்வி. ஆமா. ஆ, அந்த யாக வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சரி. அந்த யாக வேள்வியில் ஆ, யார் யார் பிறந்தாங்கன்னு தெரியுமாடி? யார் யாருமா? யார் என்றால் ஆ, பெரும் தன்மையில் வாழ்ந்த ஆஹா. என்னுடைய அக்காளாகிய ஆ. பெருந்துருவாள் பெண் பிறந்தாள். ஓ, பெருந்துருவா. ஆமா. அங்க ஒக்காளா? ஆமா. ஆஹா, நங்கேரு. யாருக்குடி நங்கேரு? நான் உன்னை கட்டுன நங்கேரு தானே. அப்படியா? சரி கட்டிக்கலாம். சரி. கண்ணம்மா ஆ. இரண்டாவதாக சொல்லிலே சிறந்தவள் ஓஹோ. சுபித்திரை பெண் பிறந்தேன். ஓ, ரெண்டு போட்ட பிள்ளைகளா? ஆமா. சரி. கண்ணம்மா பாப்பா, அப்படி சுகத்திரே பெருந்துரை வந்துட்டாலும் ஆ. யார வளர்த்தனாங்க? அப்படியா? ஆமா. அப்படி யார் வளர்த்துனாங்கன்னு சொல்றியா? ஆ. கண்ணம்மா ஆ. அந்த ரிஷியாக பற்றவர் ஆ. இந்த யாக வளர்த்தி ஆ. யாகத்திலே நாங்க பிறந்தோம் இல்லையா? ஆமா. எங்க அக்காளாகிய ஆ, யாரு பெரும் தன்மையில் வந்த பெருந்துருவாளை ஆ. யார்கிட்ட ஒப்படைச்சாங்க தெரியும்? யாருகிட்ட? என் அண்ணனாகிய ஆ. பலராமனிடம் ஒப்படைத்தார்கள். ஓ, பலராமன் பெருந்துருவை வளர்த்திருக்கான். ஆமா. சரி. என்னை யார்கிட்ட ஒப்படைத்தார்கள் தெரியுமா? யாருகிட்ட? என்னுடைய அண்ணனாகிய ஆ. ஸ்ரீமந்த நாராயண கடவுள். ஓ, நாராயணமூர்த்தி. ஆமா. ஆஹா. அவரிடம் ஒப்படைத்தார்கள். சரி. நாங்க இருவரும் ஆ, வளர்ந்து வந்தோம். சரிம்மா. கண்ணம்மா அம்மா. அப்படி வளர்ந்து வரும் பொழுது ஆ. எனக்கு அது ஆயிருச்சா இல்லையான்னு கேட்டியா? அந்த கருமாந்திரம் ஆயிருச்சா ஆயிடுன்னு கேக்குற சொல்றீங்க? யாருக்குடி? உனக்கு தான். எனக்கு எதுக்கு? அதுதான் மாதிரி நம்ம கல்யாணம். அப்படி சொல்லு. உன் கல்யாணம் ஆகி போச்சா? ஆயிருச்சா இல்லையான்னு கேக்குறியா? கல்யாணம் ஆயிடுச்சா? இதா சொல்லி வருகிறேன். ஆஹா, சரி சொல்லு. கல்யாணம் ஆகிருந்தா தனி விஷயம். ஏகண்ணே, உன் கல்யாணம் ஆகி போச்சா? ஆயிருச்சா இல்லையான்னு கேக்குறிய? ஏண்டி ஆயிருந்தா என்ன பண்ணுவ? கல்யாணம் ஆகிற மாமலாம் எப்பவுமே பேசுறது இல்ல. ஏன் விரதமா? ஆஹா. ஆ. அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்காரன் அடிச்சுட்டான என்ன பண்றது? அடிச்சாலும் அடிப்பாங்க. ஆ? பாப்பா, ஆ. அப்படியெல்லாம் போக மாட்டேன். ஏன்? கல்யாணம் மூட்டை ஏய், கட்டி கூட பேசக்கூடாது. என்ன அது? என்னம்மா அது என்ன மாவிளக்கு எடுக்கிற மாவுன்னு நினைச்சீங்க? இல்ல, அது வேணும் பரமசிவம் வாங்கினா அதுக்கு கவர்மெண்ட்ல. ஏண்டி உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது? ரெண்டு பார்த்தா நச்சு சோட்டு போதகால. ஏன் இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லையா? ஏன்? ஐயோ. ஏன் ஆஹா, பார்த்தது நீ பார்த்ததே இல்லையா? என் பாப்பா இப்படி எல்லாம் பார்த்தது இல்ல. உன் பிள்ளை இருக்குதா இல்லையா? என் புள்ள இருக்குது. சரி இருக்கணுமே. என் பிள்ளைக்கு இல்லாமா? ஏண்டி என் பொண்டாட்டிக்கும் இல்ல. ஏன்? என் பிள்ளைக்கு இல்லம்மா. உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்பதான் என் பிள்ளைக்கு 2.5 வருஷம் தான் இது. அடி பாவி சண்டாளி, 2.5 வயசு பிள்ளைக்கு வருமாடி? ஆமா, நீங்க தானே போட்ட பிள்ளை போறதா எல்லாத்துக்கும் சோடு இருக்குன்ற. ஏண்டி எங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு என்ன வயசு? எங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு இருக்கும். 30 வயசா? ஆமா. அதுக்கு பட்டி ஆகி போச்சு. இல்ல, நானே என் பிள்ளை அப்படித்தான் பண்ணி பாக்குறேன். சோடு முள்ளிக்காய் சோடு இருக்குதாம்மா. செத்தேன்னு சொல்லுவியா? செத்துரு போய் செத்துட்டு அப்புறம் இது இத்தனை நகரத்துக்கோசரம் காத்துட்டு இருக்குது. அந்த பட்டாவுக்கோசரம். எந்த பட்டாவு? என் வீட்டுக்காரியானுக்கிறது அந்த நகரத்துக்கு. காட்டு பட்டாவா புளிய மரத்த பட்டாவா? என் வீட்டுக்காரியாண்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது பாத்தியா? ஆமா. அதை விட்டுட்டு இந்த உசுறு சாகாது. பரவாயில்ல, பொழைச்சு போ. இல்லைன்னா எப்பவே சூப்பு போட்டு சேர்த்துருக்கு. அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் எனக்கு அது ஆயிருச்சா இல்லையான்னு கேட்டே இல்லையா? ஆமா, இதான் சொல்லி வருகிறேன்.
குரு மன்னன் சரி என்னுடைய கணவர் அர்ஜுன மகாராஜனோ என்னுடைய கணவர் சரி கண்ணம்மா அர்ஜுன மகாராஜன் ஆமா அவரும் கூட்டுக்காரன் ஆமாடி அவனை போய் கட்டி சண்டை ஏடி அவன் இறக்குற அழகுக்கும் நான் இறக்குற அழகுக்கும் எப்படி ஒரு வித்தியாசமா இருக்குது எப்படி இருக்குது நான் எவ்வளவு அழகா இருக்கிற விஜய் நடிக்கிற மாதிரி விஜய் நடிக்கிற மாதிரி இப்படியே சொல்லணும் என்னுடைய கணவர் வந்தா அவன் முழுத்துக்கிறான் நீ கம்முன்னு இருந்தேன்னு சரி ஏண்டி அவன் வீட்டுக்கான கொண்டாரு ஆமா சரி அப்படி இருந்தாலும் அர்ஜுன் மகாராஜனா கண்ணம்மா நானும் அந்தபுரம் நந்தவனத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்த காரணம் என்னடி ஓ அப்படின்னு கேக்குறியா அர்ஜுன மகாராஜன் ஆசை இருக்கிறாரு அதி சீக்கிரமாக சென்று என்னுடைய மன்னவரை அழைத்து வாரும் நான் பார்க்க வேண்டும் மன்னவரை பார்க்க ஆமா அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் ஆகட்டும் அப்படி ஆகட்டும்